ஒரு முறை பரசுராமனுக்கு தான் தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு கர்வம் இருந்தது. ஏன்னா சிவபெருமான் கிட்ட இருந்தே விஷ்ணு தரிச வரமா பெற்றவர் இல்லையா, அதனால சத்திரிய வம்சத்தையே வேற இருக்கக்கூடிய அளவுக்கு கர்வம் இருந்தது. கைலைநாதர் பார்த்தார், என்னதான் தெய்வாம்சம் பொருந்தியவரா இருந்தாலும் இவ்வளவு தலகணம் இருக்கக்கூடாது, இதுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு நினைச்சாரு. அந்த நேரத்துல பரசுராமர் வேல மரங்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு வனத்துக்குள்ள போனாரு. அங்க மந்தாகினி ஆறு ஓடிட்டு இருந்தது. அதுக்கு பக்கத்துல ஒரு திருக்குளத்தை அமைச்சாரு. அதன் அருகிலேயே ஒரு சிவலிங்கத்தை நிர்மாணிச்சு நித்திய பூஜை பண்ண ஆரம்பிச்சாரு. இப்பதான் சிவபெருமான் தன்னுடைய திருவிளையாடலை பண்ண ஆரம்பிச்சார். உமாதேவி வேடத்தியா, சிவபெருமான் அந்த மகாதேவன் வேடனா உருமாறி தோல்ல வேட்டையாடின மிருகங்களுடைய உடல்லாம் போட்டுட்டு தவம் பண்ணிட்டு இருக்கிற பரசுராமர் முன்னாடி போய் தவத்தை கலைக்கிற மாதிரி நின்னார். பரசுராமர் முழிச்சு பார்த்தார். கோபம் வந்துட்டுது. சிவபெருமான அருவருப்பா பார்த்தார். அப்பதான் சிவபெருமான் சொன்னார், என்ன நீ அருவருப்பா பாக்குறியா? நான் வெறும் மிருகங்களைத்தான் வேட்டையாடுறேன், நீ மனுஷங்களையே வேட்டையாடி தினமும் கொன்னுட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி ஒரு விஷம சிரிப்பு சிரிச்சார். உடனே பரசுராமருக்கு கோபம் வந்துட்டுது. என் தவத்தை கலைச்சதோட இல்லாம என்ன கிண்டல் வேற பண்றியா அப்படின்னு கோபத்துல தன் கையில இருக்கிற கோடாரியால சிவபெருமான தாக்க போனார். அப்போ சிவபெருமான் தன்னுடைய வலது திருக்கரத்தை நீட்டினார். நீட்டின உடனே அந்த கரத்துல இருந்து வந்த ஒளியில பரசுராமருடைய மேனியெல்லாம் சிலிர்த்து போச்சு. அந்த வந்த பிரகாசத்துல அவருக்கு கண்ணு தெரியல. அவர் தோத்து போயிட்டார். மங்களா தெரிஞ்சது எல்லாம். இப்ப தோத்து போயிட்டார் பரசுராமர். என்ன பண்றதுன்னு தெரியல. சிவபெருமான நினைச்சார், ஐயனே, ஈசனே, எம்பெருமானே, மகாதேவனே என்னை காப்பாத்துன்னு வேண்டினார். உடனே சிவபெருமான் என்ன பண்ணார் தெரியுமா? உமாதேவியோட வந்து தன்னுடைய வலது திருக்கரத்தை நீட்டி அபயஹஸ்தரா காட்சி கொடுத்தார். அபயஹஸ்தரா காட்சி கொடுத்த போது வானத்துல வலதுகை போன்ற தோற்றத்தோட 5 நட்சத்திரங்கள் கூடிய தொகுதிதான் அந்த ஹஸ்த நட்சத்திரம். அன்னைக்குதான் சிவபெருமான் காட்சி கொடுத்தார். இப்போ பரசுராமருக்கு சிவபெருமானை பார்த்த உடனே மேனியெல்லாம் சிலிர்த்து போச்சு. பரசுராமர் கேட்டார், எனக்கு எப்படி என்னுடைய செருக்கை அழிச்சு எனக்கு காட்சி கொடுத்தியோ அத மாதிரி இங்க வருகிற பக்தர்களுக்கெல்லாம் நீயும் காட்சி தரணும், அருள் செய்யணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்க வேல மரங்கள் அதிகமா இருக்கிற இந்த பகுதியில வேதபுரீஸ்வரரா காட்சி கொடுத்தார் சிவபெருமான். அந்த இடம் எந்த இடம் தெரியுமா? எங்கேயும் இல்லைங்க, நம்ம சென்னையில வேர்க்காடு என்று அழைக்கக்கூடிய திருவேற்காட்டுல தான் சிவபெருமான் வேதபுரீஸ்வரரா காட்சி கொடுக்கிறார்.